தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன், முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பிரியா, வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை புறநகர் மட்டுமின்றி தமிழ்நாடு மேலும் இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே கடந்த ஒரு 3 நாட்களாக மிதமான மழை முதல் பலத்த மழையானது பெய்து வருகிறது. அதன் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் தற்பொழுது இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது பார்த்தோம் என்றால் தமிழக கடலோர பகுதியில் இருந்து ஆந்திரா பகுதிகளுக்கு தொடர்ந்து நகர்ந்து வருவதாகவும் அதன் எதிரொலியாக இந்த கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிக கனமழையானது தற்போது வரை பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்போது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்குள் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களுக்கும் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 7 மாவட்டங்கள் மட்டுமின்றி ஒரு சில மாவட்டங்கள், அதாவது இந்த புறநகர் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள், மேலும் இந்த கடலோர மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மழையின் பாதிப்பானது அடுத்த 2 நாட்களுக்கு இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆந்திரா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கடந்த ஒரு 24 மணி நேரமாக இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வானது சற்று குறைந்துள்ளதால் மேலும் இந்த மழையின் பாதிப்பான சற்று அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழக்கக்கூடும் என்பதற்கான அறிவிப்புகளும் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த மழையின் பாதிப்பானது சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மழை பாதிப்பானது சற்று குறைந்துதான் காணப்படும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன்.